தருமபுரி செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரியில் தமிழ் மரபு மற்றும் பண்பாட்டு பரப்புரை விழா நடந்தது. தருமபுரி மாவட்டம் செட்டிக்கரை பகுதியில் உள்ள அரசினர் பொறியியல் கல்லூரியில் டாக்டர் APJ அப்துல் கலாம் கலையரங்க வளாகத்தில் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கிடையே தமிழர்களின் மரபையும் தமிழ் பெருமிதத்தினையும் உணர்த்தும் நிகழ்ச்சியான மாபெரும் தமிழ் கனவு என்ற தமிழ் மரபு மற்றும் பண்பாட்டு பரப்புரை விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தருமபுரி மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் திருமதி காயத்ரி மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சியின் நோக்கம் குறித்த அறிமுக உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் மதிவதனி அவர்கள் தமிழ்நாடு சமூக நீதியின் திசைவழி என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். அதில் தமிழ்நாடு எவ்வாறு சமூக நீதியில் சிறந்து விளங்குகிறது என்றும் எவ்வாறு வேறு மாநிலங்களிலிருந்து சமூக நீதி செயல்பாட்டில் தமிழகம் முன்னோடியாக உள்ளது என்றும் தமிழகம் சமூக நீதியின் திசை வழி சென்று எவ்வாறு அனைத்து மக்களுக்குமான எல்லோருக்கும் எல்லாமும் என்ற நோக்கில் செயல்படுகிறது என்பதனை மாணவ மாணவியர்களுக்கு எளிதாக புரியும் வண்ணம் உரையாற்றினார். இந்த நிகழ்வில் கலை அறிவியல் கல்லூரி இயக்குனர் திருமதி ராமலட்சுமி அவர்களும் தருமபுரி கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் கண்ணன் அவர்கள் கலந்து கொண்டார். இறுதியாக கல்லூரியின் துணை முதல்வர் மற்றும் முதல்வர் பொறுப்பு முனைவர் செந்தில்குமார் அவர்கள் விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி உரை தெரிவித்தார். இந்த விழாவில் தமிழக அரசின் நலத்திட்டங்கள் குறித்த காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுக்கு தமிழ் பெருமிதம் குறித்து சிறப்பான விளக்கம் அளித்தவர்களுக்கு பெருமித செல்வி மற்றும் பெருமித செல்வன் என்ற பட்டமும், சொற்பொழிவாளர்களிடம் சிறந்த கேள்விகள் கேட்ட மாணவ மாணவியர்களுக்கு கேள்வியின் நாயகி, கேள்வியின் நாயகன் என்ற பட்டமும் சான்றிதழும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வினை தருமபுரி அரசினர் பொறியியல் கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பிரேம்குமார் ஆங்கிலத்துறை பேராசிரியர் முன்னின்று நடத்தினார். அப்ப கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் நீங்க என்ன நினைச்சுக்க கூடாதுன்னா ஷெட்யூல்டு காஸ்டுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு நினைச்சுக்க கூடாது. தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் எல்லோருக்கும் இடஒதுக்கீடு. இது புரிஞ்சிருச்சா? ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதியில எத்தனை சதவிகிதம் இடஒதுக்கீடு சட்டப்பூர்வமாக இருக்கிறது? யாருக்காவது பதில் தெரியுமா? BC MPCக்கு கேட்டீங்கன்னா 27%, 27% அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு VP சிங், விஸ்வநாத் பிரதாப் சிங். இந்த VP சிங் எதை வச்சு 27% கொடுத்திருப்பாரு? நம்மள மாதிரி 5 பேரை நிக்க வச்சு கணக்கு பார்த்து ஒரு பிரதமர் வந்து ஒரு வீடா வந்து கேட்க முடியுமா? அதுக்காக அவங்க இயற்றிய அந்த குழு கமிஷனுக்கு பெயர் மண்டல் கமிஷன். ஓகேவா? இந்த மண்டல் கமிஷன் அடிப்படையாக வச்சுதான் அன்றைய பிரதமர் VP சிங் அவர்கள் 27%, 27% இடஒதுக்கீடை வழங்கினார். நான் ஏன் இடையில ஆங்கிலத்துல சொல்றேன்னா, நான் 27ன்றது உங்களுக்கு 77ன்னு கேட்டக்கூடாது, நான் 69ன்றது உங்களுக்கு வேற ஏதாவது கேட்டக்கூடாதுன்றதுனால ஆங்கிலத்திலும் சொல்லுகிறேன். சரி, செஷன் முடிக்க போறேன், அதனால நீங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆரம்பத்து தொட்டு இதுதான் தமிழர் மரபு. வீரம் செறிந்தவர்கள் சொன்னீங்க, விருந்தோம்பலில் சிறந்தவர்கள் சொன்னோம், பழக்க வழக்கத்தில் சிறந்தவர்கள் நீங்க தான் சொன்னீங்க. நீங்க சொன்ன பதில் ஜல்லிக்கட்டு சொன்னீங்க. இதெல்லாம் தமிழர் மரபு, இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரே ஒரு சின்ன திருத்தம், தமிழர் மரபும் பண்பாடும் எப்படி என்று கேட்டால், இவர் இன்னார் அதனால் இவருக்கு வீரம் இருக்கும் என்பது தமிழர் மரபு அல்ல. தமிழனாலே வீரம் புகுந்தவர்கள் நீ சொல்லிக்கலாம், ஆனா இந்த சமூகத்துக்கு வீரம்னு நீ சொல்ல முடியாது. விருந்தோம்பல், இவங்க வந்தா சோறு போடுவோம், இவங்க வந்தா தண்ணி கூட கொடுக்க மாட்டோம்ன்றது விருந்தோம்பல் கிடையாது, அது தமிழர் பண்பாடு கிடையாது. இதெல்லாம் எங்கள் பழக்க வழக்கம். எல்லோரையும் ஒரே மாதிரி பார்த்து மனிதர்களை மனிதனாக மதித்த பழக்க வழக்கம் தான் தமிழர் மரபு, தமிழர் பண்பாடு, தமிழருடைய பழக்க வழக்கம். இறுதியாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். சமூக நீதி என்பது வெறுமனே இடஒதுக்கீட்டில் மட்டுமில்லை, எல்லா இடத்திலும் எல்லோருக்கும் எல்லாம் என்பதில் இருக்கிறது. அதை நோக்கி பயணிப்பதற்காக தான் நம்முடைய தலைவர்கள் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, முன்னாள் முதல்வர் கலைஞர், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், இன்றைய முதல்வர்
என்ற அனைவரும் எப்படியாவது மேல வந்துரு, எந்த தடையும் கிடையாது என்று அழைப்பதுதான் தமிழின் கனவு, தமிழர்களின் கனவு, தமிழ் தலைவர்களின் கனவு, தமிழ்நாடு அரசின் கனவு. வாருங்கள் பயணிப்போம். நன்றி, வணக்கம்.